வறட்சியால் வேளாண்மையை கைவிட்டு பிழைப்பை தேடி வெளியூர் சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் கிராமத்திற்கு வந்து வேளாண்மையை கையில் எடுத்துள்ளனர். இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திகழும் வேப்பங்குளம் கிராம விவசாயிகளின் சாதனை பயணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே உள்ள வேப்பங்குளம் கிராமம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு வறட்சியின் பிடியில் சிக்கி தவித்தது. விவசாயிகள் பலர் வேளாண்மையை கைவிட்டு பிழைப்பை தேடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று விட்டனர். வறட்சியால் விவசாயம் பொய்த்து போய்விட்டது. இனி வேளாண்மையை செய்ய முடியாது என்ற துயரம் வறட்சியை விட வேப்பங்குளம் விவசாயிகளை வாட்டி வதைத்தது. இந்த சூழலில்தான் ஐடி நிறுவன வல்லுநர் திருச்செல்வம் என்பவர் வேப்பங்குளம் கிராமத்தில் களமிறங்கி விவசாயிகளுக்கு வழிகாட்டினார். ஒரு கிராமத்தை எடுத்து திரும்ப நம்ம இதை ஒரு மாடல் கிராமமாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வேப்பங்குளத்தில் நாங்கள் மக்களை அணுகிறப்ப அவங்கெல்லாம் சொன்னது விவசாயம் நிலைமை கைமீறி போயிடுச்சு, இனி அதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் என்ன பார்த்தோம்னா மக்களுடைய நிதி பங்களிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா பங்களிப்பில் நாங்கள் ஒரு 6 கம்மாய்களை வரத்து கால்வாய்களை தூர்வாரி கம்மாய்களை கருவைகளை அகற்றி அந்த மழைநீர் அந்த வருடமே பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட மழைப்பொழிவு கம்மியாக பேஞ்ச ஒரு 2-3 மழையிலேயே நாங்கள் மடை திறந்து விவசாயம் பண்ணுறவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. விவசாயிகளின் உதவியுடன் சீமை கருவேல மரங்கள் அகற்றி கண்மாய்களை தூர்வாரி திட்டமிடலுடன் வேளாண்மையை கையில் எடுத்தால் வறட்சியால் வேளாண்மை பொய்த்து போனது என்ற காட்சியே மாறியது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வறண்ட நிலைமை தான் இருந்துச்சு. வயல்கள் எல்லாமே அப்படியே முள் புதர்கள் மண்டி கிடந்துச்சு. தம்பி திருத்தொல்வங்கிற ஒரு பையன் வந்தாப்புல எங்கள் ஊருக்கு ஆனால் நாங்கள் விவசாயத்தை மீட்டெடுப்போங்கிற ஒரு ஆர்வத்தோட மக்களாக சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஊர் மக்களோட உதவியோட எல்லா கம்மாயிலையும் தூர்வாரி வேலிக்கருவி எல்லாம் அகற்றி நீர்வரத்து நல்லா இருந்துச்சு. விளைச்சல் நிலம் எல்லாமே நல்லா பசுமையாக இருந்துச்சு. அதுபோல் சிவகங்கை மாவட்டம் வறட்சியான மாவட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்துலேயும் வறட்சியான நேரத்துலையும் மழை பெஞ்ச தண்ணி உடனடியாக கம்மாய்க்கு வர்றதுக்கு வழிவகுத்தது தம்பி திருச்செல்வம். அது என்னைக்கு நாங்கள் கிராம மக்கள் மறக்க முடியாது. வேளாண் பயிர்களை காப்பாற்ற தனித்தனியே வேலி அமைத்தால் செலவு அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகளை ஒன்று திரட்டி குறைந்த செலவில் கிராமத்தில் உள்ள விளைநிலங்கள் முழுவதும் வேலி அமைத்து ஒன்று சேர்த்தால் உண்டு வாழ்வு என்பதை நிரூபித்தனர். கம்மாயை மராமத்து பார்த்து கம்மாவுடைய வரத்து கால்வாய் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ விவசாயம் இரு போகம் இங்கே போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் ஆடு மாடு எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஊரே சேர்ந்து முள்வேலி அமைச்சு நாங்கள் எப்படியாவது வீட்டுக்கு அந்த நெல்லை பாதுகாப்பாக கொண்டாடணும். ஆடு மாடு மற்ற எல்லா இனத்துக்கும் அதில் போய் இறங்கிடும். இப்போ பாதுகாப்பாக இருக்குது. எங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன நெல் வேணுங்கிறத தம்பி முன்கூட்டியே எல்லாத்தையும் கேட்டுருவாப்புல திருச்சொல்வோம். இப்போ கேட்டு எங்களுக்கு அந்த விதை நெல் எத்தனை கிலோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வாங்கிட்டு வீட்டிலே கொடுத்துருவாப்புல ஆர்டர் பண்ணி. அது மாதிரி இங்கே விளையிற பொருள் பூராமே நேரடியாகவே கொள்முதல், இடைத்தரகரெல்லாம் இல்லவே இல்லை. நேரடியாகவே என்ன விலையோ அந்த விலைக்கு கொடுத்து எடுத்து எங்களுக்கு இது பண்ணாப்புல. எங்களுக்கு அது கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு பெரிய உதவியாகவும் இருந்துச்சு. முழு தொகையும் எங்கள் கையில் கிடச்சிச்சு. பிழைப்பு தேடி வெளியூருக்கு சென்றவர்கள் எல்லாம் விவசாயிகளின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியை கண்டு திகைத்து போயினர். மீண்டும் வேப்பங்குளத்திற்கு திரும்பி வெற்றிகரமாக வேளாண்மை செய்து வருகின்றனர். விவசாயிகளுடைய தகவலை கலெக்ட் பண்ணுறப்ப அவங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி, அது எலுமிச்சை, நார்த்தை, புளி, பனங்கிழங்கு, நெல், அதாவது கவுனி அரிசியாக இருக்கட்டும், தூய மல்லியாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கள்கிட்டேருந்து எங்களுக்கு தேவையான அளவுக்குள்ள விற்பனைக்குள்ள ஆர்டரில் வாங்கி அதை நாங்கள் அன்னைக்கே பேக் பண்ணி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள நுகர்வோர் கைக்கு கொண்டு போய் சேர்க்க முடிகிற மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு. வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த விவசாயிகளுக்கு உதவும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் உழவர் உதவி மையத்தை அரசு அமைத்துக் கொடுத்தது. விவசாயிகளுக்கு உதவியாக இருந்த உழவர் உதவி மையம் 2 ஆண்டுகளிலேயே மூடப்பட்டது. இது போன்ற உழவர் உதவி மையத்தை மற்ற கிராமங்களுக்கு விரிவாக்கம் செய்திருக்க வேண்டிய அரசாங்கம் வறட்சியை வென்று வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதற்காகவா என்று கேள்வி எழுப்புகிறது. உழவர் உதவி மையத்தை மீண்டும் செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரவேலுவுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.